எல்லாருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் மகேஷம்மா பேசுகிறேன். நான் இன்றைக்கி மார்க்கெட் போயிட்டு வந்தேன், பெரிய மார்க்கெட்டு. அதை நான் உங்களோட பகிர்ந்துக்கலான் இருக்கேன். பார்த்திங்கன்னா சாமிக்கு பூ 1/4 கிலோ 50 ரூபாங்க. செவ்வந்தியும் ரோஸும் கலந்து வாங்கிட்டாங்க. இது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாமே காய்கறி தாங்க. வெண்டைக்காய், தக்காளி, எல்லாமே ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிட்ருக்கேங்க பையிலேருந்து. தக்காளி பார்த்திங்கன்னா கிலோவே 12 ரூபா தாங்க. 3 கிலோ 12 ரூபா தாங்க. அவர் 2.5 கிலோ 30 ரூபாய்க்கு போட்டாங்க. பட்டாணி பார்த்திங்கன்னா கிலோவே 40 ரூபா தாங்க. பச்சை பட்டாணி 1 கிலோ வாங்கிட்டேன். அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா, அரைக்கீரை ஒரு கட்டுங்க. இப்போ இந்த பையில் பார்த்திங்கன்னா அரைக்கீரைங்க. இது ஒரு கட்டு 15 ரூபா. கருணக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, முள்ளங்கி, பூண்டுங்க, வெள்ளைப்பூடு, ஜவ்ஜவ்வு, சேனக்கிழங்கு, எல்லா காய்கறியுமே வாங்கியாச்சுங்க. நான் இருக்கிற இடத்துலேருந்து கடைக்கு போகணுன்னா 1/2 கிலோமீட்ரு 3/4 கிலோமீட்ரு போகிறதுனால நம்ம நேரம் கிடைக்கிறப்ப இந்த மாதிரி ஹோல்சேல் மார்க்கெட்டில் வாங்கி வச்சுக்கிறதுங்க. கடைக்கு போக முடியாதனால வாங்கி வச்சுக்கிறதுங்க. இல்லைன்னா அப்பப்போ வாங்கிக்கலாங்க. முடிஞ்ச நேரம் வாங்கி வச்சுக்கிறதுங்க. ஹோல்சேலாக வாங்கி வைக்கும்போது நமக்கு நிறையா வீட்டில் காய் சாப்பிட்றவங்க இருந்தாங்கன்னா இந்த மாதிரி வாங்கிக்கிட்டோம்னா நமக்கு காசு மிச்சம்தாங்க. இப்போ 1/2 கிலோ 1 கிலோ இப்படி வாங்கி வச்சுக்கிட்டோம்னா காய் சாப்பிட்ட 4 பேர் 5 பேர் இருக்க வீட்டிலலாம் இந்த மாதிரி வாங்கிக்கிட்டோம்னா காய் நிறையா வச்சுக்கலாம். விலையும் கம்மி தாங்க. அப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இப்போ தான் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறோங்க. அப்போ எல்லாம் ஃப்ரிட்ஜெலாம் கிடையாது. எங்கள் அம்மா பெரும்பாலும் சீசன் இப்போ கத்திரிக்காய் சீசனில் கத்திரிக்காய் வரும், மொச்சக்காய் வரும், முருங்கைக்காய், நாட்டு தக்காளி இதெல்லாம் தெருவிலே கொண்டு வருவாங்கங்க. அதெல்லாம் வாங்கி அப்பப்போ வாங்கிக்குவாங்க. அது போக இந்த மாதிரி மார்க்கெட் போய் வாங்கிட்டு வந்தாங்கன்னா அப்போ உள்ள பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு ஃப்ரிட்ஜு மாதிரி மண்பானை தாங்க, அடுக்கு பானைன்னு சொல்லுவாங்க. அதில் தான் உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு இந்த மாதிரி கிழங்கு வகைகள்லாம் வாங்கிட்டு வந்தால் வச்சிடுவாங்க. ஏன்னா எலி தொல்லை பயங்கரமாக இருக்குங்க. அதுக்கு பயந்துக்கிட்டே இந்த மண்பானையில் அடுக்கு பானையில் வச்சு ஒரு பானைக்கு மேலே வைப்பாங்க. இப்போ ஒன்று ஒன்றா நான் எடுத்து வச்சிட்ருக்கேங்க. தனித்தனியாக ஒவ்வொரு காயாக, பீன்ஸ் தனியாக, அவரைக்காய் தனியாக எல்லாம் எடுத்து ஒரு கவரில் போட்டு வச்சுக்கலான்னு எடுத்து வச்சிட்ருக்கேங்க. இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணுறத விட அப்பப்போ வாங்கிக்கலாங்க. முடியாதனால இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிறேங்க. வெங்காயம்லாம் நல்லா சூப்பராக இருந்ததுங்க. சின்ன வெங்காயமும் நல்லா இருந்தது, பல்லாரி பெரிய வெங்காயமும் நல்லா இருந்ததுங்க. ஓரளவுக்கு வீட்டுக்கு தேவையானதெல்லாம் காய்கறியெல்லாம் வாங்கியிருக்கேங்க. இஞ்சி பார்த்திங்கன்னா, அப்புறம் குடமிளகா, மாங்காய், அப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் சீசன் இல்லை. இப்போ இந்த 2 காய் 10 ரூபாங்க. குட்டி குட்டி காய் தான் இருந்தாலும் முருங்கைக்காய் பார்த்தோன்னே ஆசையாக இருந்தேன்னா 2 முருங்கைக்காய் வாங்கிக்கிட்டேங்க. மாங்காய் பாருங்கள், குட்டி மாங்காய் தான் இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு. கிலோ 80 ரூபாங்க. இப்போ சேனக்கிழங்கு இதெல்லாம் இப்போ இது பார்த்திங்கன்னா 1/2 கிலோவுக்கு மேலே இருக்கும். இதுவே 20 ரூபா தாங்க. மித்த உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு, பீர்க்கங்காய் எல்லாம் கொஞ்சம் விலை கம்மி தாங்க. முள்ளங்கி பாருங்கள், பச்சுன்னு பிஞ்சாக இருக்குது பாருங்கள். கிலோவே 25 ரூபா தாங்க. நல்லா இருந்தது பார்க்க, வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் பீட்ரூட்டு, கேரட்டு, சக்கரவள்ளி கிழங்கு, இப்போ சக்கரவள்ளி கிழங்கு, இப்போ கருணக்கிழங்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்டோம்னா இந்த மூல நோய் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்கங்க. மலச்சிக்கலும் இருக்காது. சேனக்கிழங்கு வறுவல் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஜவ் பார்த்திங்கன்னா இந்த 4 ஜவ்வுமே 20 ரூபா தாங்க. பிஞ்சு கத்திரிக்காய்,
அவரைக்காய், பீன்ஸு எல்லாமே வாங்கியாச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் எல்லோரும் பார்க்குறீங்கன்ற ஒரு சந்தோஷம் நிறையா இருக்குங்க. என்னோடய மார்க்கெட் பர்ச்சேசிங் முடிஞ்சிச்சுங்க. தேங்க்யூ.